ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வெஸ்ட்டில் ஒரு 39 lakhsல 2 BHK அப்பார்ட்மெண்ட், அதுவும் 65% யூடிஎஸோட ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டும் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இப்போ நம்ம தாம்பரம் வெஸ்ட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தாம்பரம் வெஸ்ட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட்டாக இருக்கும் இதே இதுவே. பட் ஆனால் அது வந்து செகண்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எங்ககிட்ட கேட்டிருந்ததுன்னா செகண்ட் ஃப்ளோர் வேணாம், எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் 63% யூடிஎஸோட நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்போ ஒன்றுமே பார்த்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், இந்த வீட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 யூனிட் தான். 4 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட், அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு யூனிட் தாங்க. அதுவும் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் போட்டிருந்தோம், அதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீடு சேல்ஸுக்கு இருக்குது. அது ஒன்றுமே நான் பார்த்து சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னா 2 வீடுமே இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணி போட்டோன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு லேட் ஆகிடும், அந்தளவுக்கு டைமே நம்மக்கிட்ட இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு வீடை நம்ம பார்த்துடலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு கீழே 4 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. நீங்கள் 4 கார் விட்டால் கூட உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பைக் 3 பைக் எத்தனை பைக் இருந்தாலும் அதை நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு போருமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வீடுன்றதால வந்து உங்களுக்கு போருமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தான். லாரி தண்ணி அந்த மாதிரி வாங்குறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. போர் வாட்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வாட்டருமே நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்கேஸ் கீழே அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இபி மீட்ரு இந்த 4 வீட்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இபி மீட்ரு வரும். எதுக்காகனா அந்த காமன் ஸ்பேஸ்க்காக. காமன் நம்ம போர் போடுறோம், லைட் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே வந்து காமன் இபி இங்கே வந்துடும். ஒரு வீட்டுக்குமே அடிஷ்னலாக இபி மீட்டருமே வரும். ரோடு ஹைட்லேருந்து பாருங்கள் நமக்கு 3 அடி ஹைட் வரைக்குமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துடும். கார் பார்க்கிங்லேருந்து 3 அடி ஹைட்டில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்பிளில் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 11 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸ்க்கு அப்போ அந்த டைமில் பிளான் பண்ணது எல்லாமே அப்படி தான். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, 11 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க. அதாவது ரீஒர்க் பண்ணிருக்காங்க, பெயிண்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. பார்க்கவே புது வீடு மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கோட ப்ரைஸை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 35 lakhs, அதாவது 35 லட்சத்தில் ஒரு 2 BHK, அதுவும் ஸ்பேஷியஸாக இருக்க ஒரு 2 BHK தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 பால்கனியோடு இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. 2மே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் தான். அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா உள்ள ஒர்க் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்க இந்த ஒரு வீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிடுறேன், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் டோருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட் தான். நம்ம உள்ளே போயிட்டு நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படியே உள்ளே வாங்க. ஸோ அப்படியே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக நமக்கு லாபி ஏரியா சின்னதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிறதா, ஆனால் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வச்சா நல்லா இருக்காது, நீங்கள் அப்படியே ப்ளைனாகவே விட்டுடலாம். ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு தான் வெளியவே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இபி 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான். இந்த வீட்டோட டோட்டல் ட்ரிப்பர் பாயிண்ட்டுமே நமக்கு வந்துடும். ஸோ பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க, அதனால் நமக்கு சவுண்டாக இருக்குது. இப்போது லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலே இங்கேயே சொல்லிடுறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 11 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 895 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 515 ஸ்கொயர் ஃபீட். அதாவது உங்களுக்கு 60% மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு யூடிஎஸ்மே வந்துடுங்க.
இப்போ இருக்க காலகட்டத்தில் யூடிஎஸை பார்த்து வாங்குங்க அப்படின்றத நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். எதனால் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் இந்த யூடிஎஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு வேல்யூ, பில்டிங்கோட வேல்யூ உங்களுக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே தாங்க இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு யூடிஎஸ் நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூடிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தருவோம். சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு யூடிஎஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு சேல்ஸுக்கு எடுத்து வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஃப்ளைஓவர் இருக்குல்லங்க, ஃப்ளைஓவர்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு வர ரோட்டில் தாம்பரம் வெஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாம்பரம் வெஸ்ட்டில் பாரதி நகர் இன்சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைச்சிருக்குங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக அவங்களுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியாவில் நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அண்டு பெயிண்டிங்லாம் பாருங்கள், வால் பெயிண்டிங் எல்லாமே இப்போ தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், சுவிட்சஸாக இருக்கட்டும், நிறைய இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லைங்க. அப்படியே டேரெக்டாக உள்ளே வந்து நீங்கள் வீடு பால் காய்ச்சிட்டு அப்படியே உள்ளே வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பார்த்து பண்ணி பெயிண்டிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் உள்ளே மட்டும் இல்லைங்க, அவுட்டர்லேயும் புதுசாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. புது வீடு மாதிரியே தாங்க உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் சோஃபா போட்டாலும் இல்லை டைனிங் டேபிள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சோஃபா போட்டு இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். இங்கே டிவி யூனிட் செட் பண்ணாலும் ஓகே, அந்த இது நம்ம பெயிண்டிங் காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே டிவி யூனிட் செட் பண்ணாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே டிவி யூனிட் செட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் பேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேரிவேர் பிராண்டில் போட்டிருக்காங்க. சொன்னால் பார்த்தீங்களா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த டேப் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, புது டேப் தான். இந்த இடம் எதுக்குன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் இது. அவுட்டர் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்விட்ச் ப்ரொவிஷன் இதுவுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்ட் ரூம் நமக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இருக்க காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்டைல் 6 அடி வரைக்குமே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட் எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் புதுசாக பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இது காமன் ரெஸ்ட் ரூமாகவும் இருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கும் அட்டாச் ஆகிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிச்சனை போய் பார்த்துடலாம். இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு அந்த டைமில் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த டைமில் நீங்கள் வுட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் இருக்கும், பிளெயினாக தான் இருக்கும். இப்போலாம் வந்து நிறைய டிசைன் வந்துச்சு. ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க போட்டது, 11 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டாலும் நல்ல ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சமைக்கிற ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வுட்லேயும் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான வாட்டர் ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்விட்ச் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் போட்டிங்கன்னா அவுட்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கனெக்ஷன் இந்த இதுவிலே. ஸோ இதெல்லாமே இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணதுங்க. நீங்கள் டேரெக்டாக சைட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்ட்டு. அண்ட் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். நமக்கு பால்கனி இருக்குன்னு சொல்லியிருந்தால 2 பால்கனியுமே நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், இதை நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நார்மல் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் சைஸில் தான் இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமும் வந்துடும், ப்ளஸ் வந்து ஒரு பால்கனியுமே வந்துடும். இந்த இடம் பாருங்கள், செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே அந்த டைமில் வுட் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த வுட் ஒர்க் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், அவங்க அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் வுட் ஒர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பால்கனி ப்ளஸ் நமக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளாஸ் செட் புது கிளாஸ் செட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஷவர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போதே தெரியும். அண்டு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர் மட்டும் தாங்க நமக்கு பிவிசி டோராக கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து வுட்டில் தான் வரும். விண்டோ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வுட்டில் தான் வரும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பால்கனி. வாங்களேன், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும்
பின்னாடியுமே நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி அதை லேஅவுட்டே போட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பால்கனி பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமாக இருக்குது. நமக்கு சேஃப்டி கிரில்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க. 3 அடி வரைக்குமே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்லா இருக்குங்க. 3 அடியிலேருந்து இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 அடி கிட்ட லென்த் இருக்குது. அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமுக்குமே நமக்கு பால்கனியுமே இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீட்டோட நம்ம செகண்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக இப்போ தான் பெயிண்டிங் எல்லாமே இதுவாக எல்லாத்துக்குமே பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேம் அங்கே எப்படி பார்த்தோம் அதே மாதிரி காம்பேக்டான சைஸ் தான். அதில் நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டிங்கனாலும் ஸ்பேஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 அடி வரைக்கும் தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் கிங் சைஸ் பெட்டுமே போடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் கவர் பண்ணிருக்காங்க. பட் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் அட்டாச் பாத்ரூம் தான் இல்லைங்க, நம்ம காமன் ரெஸ்ட் ரூம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்ட் ரூமோட டோர் தான். அதோட இன்னொரு டோர். நீங்கள் ரெண்டுமே 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த சைட்லேருந்து யாரும் வர மாட்டாங்க. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து 2 in 1 நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட பால்கனி. சேம் அதில் என்ன சைஸில் பார்த்தோமோ அதே சைஸ் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 அடி ஸ்பேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 10 அடி வரைக்கும் பார்த்தோம். இது வந்து ஒரு 8 அடி தான் இருக்கும். 8 அடி ஸ்பேஸில் இந்த பால்கனி கொடுத்துருக்காங்க. வாங்க, இதை ஆல்மோஸ்ட் நான் இந்த வீட்டை ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டேன். அண்ட் நம்ம லிவிங் ஏரியாவில் போய் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கம்ப்ளீட்டாகவே நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயிலேருந்து ஒன்றுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 39 lakhsலையும் இருக்குது, 35 lakhsலையும் இருக்குது, 42 lakhsலையும் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னென்ன தான் அவைலபிளாக இருக்கோ அதை கேட்டு வாங்கிட்டு டேரெக்டாக சைட்டை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.